ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது கோபி 65. அதுக்கு நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு சின்னதாக கட் பண்ணி வெந்நில போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி வெந்நில போட்டு ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ் கூட போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் வெந்நில போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அரிசி மாவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். கடலை மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். உப்பு நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சில்லி பவுடர், கடலை மாவு, அரிசி மாவு, நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஃபைனலா உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். லைட்டா ஒரு 1/2 டம்ளர், கொஞ்சமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல பேன் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, அப்பதான் மசாலா ஒட்டும். நிறைய தண்ணி சேர்த்துட்டா மசாலா அதில் ஒட்டாது. இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் டைம் இருந்தால் கூட ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் நமக்கு மசாலா நல்லா சேர்ந்துடும். இப்போ நல்லா இந்த மாதிரி மசாலா ஒட்டி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கையில் போட்டு எடுத்துடலாம். எல்லாம் லைட்டா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வேக விட்டு நம்ம எடுத்துடலாம். நல்லா 2 பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த காலிஃப்ளவர் இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தா கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மசாலாலாம் பாருங்க நல்லா ஒட்டிடுச்சு. நான் இன்னைக்கு ஊற வைக்கவே இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே போட்டு எடுத்திருக்கேன். அப்பவும் நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் ஒட்டிடுச்சு. கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஜோதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.